நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, நீட் தேர்வால் பயிற்சி மையங்களுக்கு தான் பயன் என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. சமூக நீதியை பாதிக்கும், சம வாய்ப்பை குறைக்கும், மாநிலங்களின் தனித்துவத்தை புறக்கணிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு தேர்வையும் ஏற்க முடியாது என்பதே இந்த அரசின் நிலைப்பாடாகும். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக ஆதரவு. மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு. நீட் தேர்வு தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு. நீட் தேர்வுக்கு தயாராகும்படி மாணவர்களுக்கு தரமான பயிற்சி மையங்களை அரசு உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி வெளிநடப்பு செய்த பாஜக எம்எல்ஏ போஜராஜன். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து சிஎம் விஜய் உறுதிமொழி ஏற்பு. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். போதைப்பொருள் தடுப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கம். 15 காவலர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து கௌரவித்த முதலமைச்சர் விஜய். திரு விவேகானந்தா சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து வரைவோலை வழங்கப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையில் தாவேக அரசின் புதிய திட்டங்களை தேடுவதாக பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். புதிய அரசில் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கண்ணீர் சிந்துவதாக பேச்சு. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன். தேடுவது எனக்காக அல்ல, மக்களுக்காக. புதிய அரசு அமைந்திருக்கிறது, புதிய திட்டங்கள் வரும் என்று நம்பிய மக்களுக்காக. சட்டைப்பையில் அரசியல் தலைவர்களின் புகைப்படம் வைக்கும் விவகாரம். ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையின் இடையே காரசார விவாதம். இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதுதான் கொச்சையாக இருக்கிறது. படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும் இருங்க. காவிரி மற்றும் பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் 100 TMC தண்ணீரை சேமிக்க முடியும். காவிரியில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக உறுப்பினர் சௌமியா வலியுறுத்தல். தடுப்பணைகள் கட்டலாம், பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரி நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களை விட தாவேக ஆட்சியில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் விளக்கம். நீர்வளத்துறைக்கு குறைவான ஒதுக்கப்பட்டதாக சௌமியாவின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதில். ஈடி ரெய்டு என எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விமர்சித்து சூலூர் தாவேக MLA சுகுமாரின் பேச்சால் பேரவையில் சலசலப்பு.
அனைவரும் கண்ணியத்தை கடைபிடித்து பேசும்படி சபாநாயகர் பிரபாகர் கண்டிப்பு. முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. மாண்பு உறுப்பினர் கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நீங்கள் முடிச்சிருங்க. பொள்ளாச்சியில் ரோப்கார் திட்டம் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்கிட வேண்டும் என கோமதி உறுப்பினர் வலியுறுத்தல். பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என பேரவையில் கோரிக்கை. பொள்ளாச்சி சுற்றுலா மேம்பாட்டிற்கு பல சிறப்பு திட்டங்கள் இருந்தால் கூட ஒன்றே ஒரு திட்டத்தை கூறுகின்றேன். ரோப்கார் திட்டம். தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான திட்டத்தையும் சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கான திட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிர்வாக வசதிக்காகவும் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அவையின் மூலமாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிரடியாக உயர்வு. 1 கிராம் 14,250 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து மீண்டும் முளைத்த அவலம். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பாததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் தனி கவனம் எடுத்துக்கொண்டு நெல் கொள்முதல் பணியில் தேக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நெல் மூட்டைகளை விரைவாக சேமிப்பு கிடங்குகளுக்கோ அரவைக்கோ எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் மிகப்பெரிய அரசுக்கு இழப்பு மட்டுமல்லாமல் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பூர் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் தர மறுத்ததால் விபரீதம். காதலி மற்றும் அவரது தாயை வெட்டி படுகொலை செய்த காதலன் கைது. தமிழக வடக்கு மண்டல 10 மாவட்டங்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட சுமார் 6 டன் மதிப்பிலான கஞ்சா அழிப்பு. சுமார் 11,000 போதை மாத்திரைகளும் அழைத்து காவல்துறை நடவடிக்கை. எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கண்டன பேரணி. அவையை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற முறையில் நடப்பதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போட்டி போராட்டம். தலித் அடியடி விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை கோட்டை கொத்தளத்தில் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் அணிவகுப்பு ஒத்திகை. காவல்துறை மற்றும் பல்வேறு குழுவினர் மிடுக்கான அணிவகுப்பு. இந்த பொன்னான நாளில் நாம் சுதந்திர நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிகளுடன் அழைக்கிறோம். We humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu to deliver the Independence Day address. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த கரடி. கரடியை கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. நௌஜி வெளியே வராதீங்க, கதவு சாதுங்க, கரடி வீட்டு மேல. உலக விண்வெளி வணிகத்தில் முன்னணியில் இருக்கும் சீனாவை இந்தியா விரைவில் முந்தும். இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கணிப்பு. மகாராஷ்டிராவின் கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள ஆசிரமத்தில் தங்கியிருந்த 3 மாணவிகள் பாம்பு கடித்து உயிரிழப்பு.
உறங்கிக் கொண்டிருந்த 6 மாணவிகளை பாம்பு கடித்ததில் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை. நிக்கோலஸ் பூரனை கொடுத்துவிட்டு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் வாங்க மும்பை அணியிடம் LSG அணி பேச்சுவார்த்தை என தகவல். ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் வாங்க கொல்கத்தா, சென்னை அணிகளும் முயற்சி.